تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆண்கள் மற்றும் பெண் தாயிக்கள் ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்மளுடைய ஜமாத்தின் சார்பாக ஒரு செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன செயல் திட்டம் தெரியுமா? எல்லாரும் தாயிக்களாக இருக்கீங்க. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு பல்வேறு செய்திகளை அறிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே பல்வேறு செய்திகளை சேகரித்து வைத்திருப்பீர்கள். இந்த நம்ம கூட்டியிருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்புக்கு ஏற்றவாறு செயல்பாடுகளை அதிகப்படுத்தும் விதமாக அவ்வப்போது ஒரு சில தகவலை என்ன செய்வோம், நம்ம கேட்டுக்குவோம். அப்போ அந்த அடிப்படையில் தற்போது நம்மளுடைய ஜமாத் எடுத்திருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு, அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு ஈஸியாக தானே கேட்கணும். என்ன கை காட்டுறாங்கன்னா, ஆண்கள் பகுதியிலிருந்து கொஸ்டின் பேப்பரை இங்கே அவுட் பண்ணிவிட்டு கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. கேள்வி கேட்கறதுல ஒரு நியாயம் வேணாவா? கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லையா? நீங்கள் இங்கே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனால் ஆன்சர் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற 10 மாத செயல்கூடிய 2024ஆம் ஆண்டு கடந்த ஜூன் மாதத்தில் என்ன செஞ்சோம்? அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம ஆரம்பித்தோம். இப்போ எப்போ முடிய போகுது அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் என்ன செய்வோம், இதை நம்ம முடிக்கிறதுக்கு நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஆரம்பிச்ச இந்த திட்டம் இருக்குல்ல, அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 10 மாத செயல் திட்டம். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு தலைப்பு கொடுத்த மாதம் நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பின் பேர் தான் நம்ம பேனர்லயே கொடுத்திருக்கிறோம், இல்லந்தோறும் இப்ராஹிம் நபி. இந்த தலைப்பு எடுப்பதற்கான காரணம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது பிரச்சாரம், நம்ம செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பதே மிக முக்கியமான ஒரு நோக்கத்துக்கு தான். அறியாமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும். ஷார்ட்டா சொல்றதா இருந்தா, அறியாமை நிறைய இருக்கலாம். இப்போ அனைத்துக்கும் தீர்வு அழைப்பு பணின்னு கொடுத்துருக்குறாங்கல்ல, அதை நம்ம பட்டியல் போட்டோம் அப்படின்னா என்னென்னலாம் அறியாமை இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் நம்மளுடைய கலிமாவுடைய வாசகம். இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் அனைவரும் இதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனா வாயில சொல்லக்கூடிய அந்த வார்த்தை சரியாக இருக்கிறது, செயல்பாட்டில் அது சரியாக இல்லை. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்கிறார்கள். முகமது நபி அவர்கள் தான் எங்களுடைய தூதர் என்று சொல்கிறார்கள். ஆனா செயல்பாட்டில் என்ன நடக்குது? இணை வைக்கக்கூடிய முஸ்லிம்கள் இல்லையா? பிதுஅத்து செய்யக்கூடிய முஸ்லிம்கள் இல்லையா? தீமைகளில் மூழ்கி கிடக்கக்கூடிய முஸ்லிம்கள் இல்லையா? நன்மையே செய்யாமல் இருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடாத முஸ்லிம்கள் இல்லையா?
ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் அனைவரையும் நம்மளுடைய எல்லா பகுதியிலும் நம்மளுடைய எல்லா ஊர்களிலும் சென்று அவர்களுடைய கதவை தட்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்ல வேண்டும். அதுக்குதான் இந்த தலைப்பு. இதுல அப்ப இந்த ஒருங்கிணைப்பு எதற்கு? இப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய நோக்கங்க. இது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா, நாம் அனைவரும் கூட்டாக சேர்ந்து கைகோர்த்து செயல்பட வேண்டும். அப்பதான் நடக்கும். மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், கிளை நிர்வாகம், தாய்களுடைய ஒத்துழைப்பு, அது ஆண்கள் தாய்களாக இருந்தாலும் பெண்கள் தாய்களாக இருந்தாலும், இப்படி அனைவரும் சேர்ந்தால்தான் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் இந்த சத்திய கொள்கையை, ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்குதான் இந்த ஒருங்கிணைப்பு. அப்ப முதல்ல அந்த அடிப்படைக்குள் நாம் செல்வதாக இருந்தால் சில அடிப்படையான தகவல் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மக்களுடைய நிலை என்ன தெரியுமா? அதிகமான பேர்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, என் தளபதியை நான் பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்களா? எந்த ஊர் அவங்க? ஆம்பூர். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னா சரி. என்ன சொன்னாங்க அவங்க? 3 பிள்ளைங்களை விட்டுட்டு மெய் மறந்து போயிட்டேன். அவரை பார்த்தவொன்னே என்னவா அப்படியே ஒண்ணுமே தெரியலையாம். வானம் எங்க இருக்கு, பூமி எங்க இருக்கு, எதிரில் யார் இருக்காங்க, பின்னாடி யார் இருக்காங்க, ஒண்ணுமே தெரியல. மெய் மறக்கிறதுன்னு அதுதானே. அந்த மாதிரி சொல்லக்கூடிய இது என்ன வேதனையான விஷயங்க. இஸ்லாமிய பெண் பர்தாவை அணிந்து கொண்டு ஒரு நடிகனை என்ன செய்யறாங்க, பார்த்ததை மெய்மறந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஆண்களை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஆண்கள்னா இளைஞர்கள், அவங்களுடைய நிலை என்ன? படு வேகமாக என்ன செய்யறாங்க, போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எதற்காக நான் இதை குறிப்பிட்டு காட்டுறேன்னா, இதெல்லாம் சமூக தீமைகள். மார்க்கம் அறியாமல் இப்படி அவர்கள் செயல்படுகிறார்களே, இவர்களை குறித்து யார் யோசிப்பது, இவர்களுக்கு யார் மார்க்கத்தை சொல்வது, அவங்களுக்கு எப்ப சத்திய கொள்கையை யார் கொண்டு போய் சேர்க்கிறது? இறை தூதர்கள் வருவாங்களா? வரமாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். தாய்களா இருக்கிறவங்க நல்லாவே தெரியும் நமக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இறுதி தூதர். அப்ப நாம் தான் என்ன செய்யணும்? தாய்களாக இருக்கக்கூடிய நாம், அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம், சத்திய கொள்கையை, இந்த மார்க்கத்தை, ஏகத்துவ கொள்கையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்ப இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒன்றில் நம்மளுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்கிறது? நம்மளுடைய பங்களிப்பு இருக்குல்ல, தாய்களாக இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நிலைமை இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு. சினிமா நடிகர்கள் பின்னாடி இஸ்லாமிய பெண்கள் சில பேர் செல்லக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல ஆண்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் போதை பழக்கத்தில் பின்னாடி செல்லக்கூடிய, அதில் மூழ்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இன்னும் ஏராளமான இஸ்லாமியர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான முஸ்லிம்கள் பிதத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் பல பேருக்கு இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன்னே தெரியாம முஸ்லீமாக இருக்கிறாங்களா இல்லையா? உலகம்தான் அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் என்னதான் உலகம்தான், அப்படி உள்ளவங்க இருக்கதானே செய்யறாங்க. அப்ப இது போன்று இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் என்னுடைய பங்கு என்ன? யோசிக்கணுமா இல்லையா? அவங்க செய்யல, இவங்க செய்யல, அவர் செஞ்சாரா, இவர் செஞ்சாரா, அதெல்லாம் ரெண்டாவது. என்னுடைய பங்கு என்ன? நிலைமை இவ்வாறு மோசமாக இருக்கக்கூடிய சூழலில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்திருக்கக்கூடிய நாங்கள், என்னுடைய பங்களிப்பு என்ன? எங்களுடைய பங்களிப்பு என்ன? ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டியது என்னுடைய பங்களிப்பு என்ன? யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, பொதுவாகவே இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும், அவர்கள்தான் சிறந்த முஸ்லிம் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். வமன் அக்ஸனு கௌலன் மிம்மன் தா இலல்லாஹி வ அமில சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், தாவா பணியுடைய அடிப்படையான ஒரு வசனம்.
அதே போன்று இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுடைய அடையாளமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அழைப்பு பணியை சொல்லுகிறான் என்கின்ற ஒரு வசனம். அதுல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். தா இலல்லாம் இருக்கு இல்லைங்க, இந்த தாயிகள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, தமிழ்ல நம்ம அழைப்பாளர் வச்சிருக்கிறோம், அதுல இருந்து வர்றதுதானே. அப்ப இறைவன் சொல்வது மாதிரி அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பது அந்த வார்த்தையிலிருந்து தான் என்ன வருது, அழைப்பாளர்கள் என்கின்ற அந்த தாயி என்று சொல்லக்கூடிய வார்த்தையே இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த அடிப்படையை நம்ம உணரும். அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இதை என்ன செஞ்சிருக்கிறான், சிறப்பித்து சொல்லுகிறான். இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அவர்கள் நற்செயலிலும் ஈடுபடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். அப்ப இது போன்று நாமும் செய்ய வேண்டும். இதுல முக்கியமான ஒரு விஷயங்க, நாம் அனைவரும் தாயாக ஆனோம்ல, அழைப்பாளர்களாக ஆனோம்ல, அதுக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இந்த வசனம். மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லணும்ன்றதான கான்செப்ட், அதுக்கு தானே படிச்சோம். எத்தனை தியாகங்கள் யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மார்க்கத்தை அப்படி கற்றுக்கொண்ட நாம் இதற்கு அதனுடைய பலனை முழு வீச்சில் முழுவதுமாக நாம் அடைய வேண்டும். அதுதாங்க செய்தி. கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டோம்ல, ஏன் கத்துக்கிட்டோம், மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு தானே. இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சா? மக்களுக்கு எல்லாருக்கும் ஏகத்துவத்தை சொல்ல வேண்டும். இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்களும் நாங்களும் அனைவரும் தாய்களாக மாறிவிட்டோம். எல்லாருக்கும் ஏகத்துவம் போய் சேர்ந்துருச்சா? தமிழ்நாடு அளவில் எடுங்க, அப்படி ஒரு எண்ணம் இருக்குங்க நமக்கு. அலட்சியம் ஏன் வருது தெரியுமா? அசால்ட்டு ஏன் வருது தெரியுமா? நம்ம பள்ளியில அவ்வளவு கூட்டம் வருது, என்ன பாய் நீங்க பேசுறீங்க, நாங்க மேல கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துலயும் என்ன நிகழ்வு நம்ம பார்க்கிறோம். ஜும்மாக்கு அவ்வளவு பேர் வராங்க பாய் சொல்றோமா? நீங்க தமிழ்நாடு அளவில் ஒரு சின்ன கணக்கு போட்டு பாருங்க, முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 10% பேர் தான் ஏகத்துவவாதிகள்னா நினைச்சு பாருங்க. நாம வளர்ந்து விட்டோமா? நாம் அதிகமாகி விட்டோமா? நம்மளுடைய பணிகள் முடிந்து விட்டதா? எல்லோரும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டா முடிஞ்சிருச்சா? மார்க்கத்துக்கு மாற்றமா நடக்கக்கூடியவர்கள் இல்லையான்னு பாத்தீங்கன்னா ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் நம்ம தானங்க சொல்லணும். அதுக்கு தானே நம்ம படிச்சோம். படிச்சது அதுக்கு தானே, மக்களுக்கு சொல்லணும் பாய், அதுக்கு தானே படிச்சேன். சாதாரணமா போய் சொல்வதை விட நம்ம மக்கள் எல்லாருமே தாவா பண்ணாங்க அல்லாஹ்வுடைய அருளால, அது ஒரு தனி சாப்டர். இருந்தாலும் நம்ம படிச்சுட்டு போய் சொல்லணும் பாய், இந்த குர்ஆன்ல இந்த அத்தியாயம் இந்த வசனம் இருக்கிறது, இந்த அத்தியாயத்தில் இந்த வசனம் இருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது, முஸ்லிமில் இருக்கிறது என்று ஆதாரத்தோடு பேச வேண்டும் பாய். அதுக்காகத்தான் நான் படிச்சேன் தானே. அப்ப கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? இன்னும் இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, அதனுடைய விளைவு தானங்க. அவங்களும் நம்ம சகோதரி தான். விஜய பார்க்க வந்தான்னு சொல்றாங்களே, அவங்க யார்? நம்ம சகோதரி தானே. ஏன்னா மாற்று மத சகோதரர்களுக்கு நம்ம தானே தாவா பண்ணணும். அப்ப மார்க்கம் அறியாமல் இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்களுக்கு நம்ம சகோதரிகளுக்கு இந்த மார்க்கத்தை நம்ம சொல்லணுமே. இன்னும் ஏராள மக்கள் வெளியில இருக்கிறாங்களே. சரி, தமிழ்நாடாலும் வேண்டாங்க, தஞ்சை வடக்குக்கு வாங்க. நீங்க தஞ்சை வடக்குக்கு வாங்க. தஞ்சை வடக்குல இருக்கக்கூடிய 33 கிளை, அதை உள்ளடக்கிய நம்மளுடைய பகுதி, அது இல்லாத இன்னும் பல்வேறு ஊர்கள், பல்வேறு கிராமங்கள், பல்வேறு முஸ்லிம் முகலாக்கள், ஏகத்துவமே நுழையாத இடம் கூட இருக்கா இல்லையா? இருக்கா? அப்ப அங்கெல்லாம் யாரு சொல்றது? ஏகத்துவவாதிகள் நம்ம மிகைத்து விட்டோமா? தஞ்சை வடக்குல முஸ்லிம்கள் அவ்வளவு பேர் இருக்காங்கங்க. நம்ம அல்லாஹ்வுடைய கிருபையால இத்தனை பேர் நம்ம வந்திருக்கிறோம். இது ஒரு விதமான வளர்ச்சி தான், அது மறுப்பதற்கு இல்லை. அந்த சதவீதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள், அந்த அளவோடு ஒப்பிட்டு பாருங்கள், எவ்வளவு பேர் வெளியில இருக்கிறாங்க. அடுத்து என்னது? உங்க கிளை தான். மாநிலம் முடிச்சாச்சு, மாவட்டமும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பாய்? எல்லாரும் ஒவ்வொரு கிளையில இருந்து தானே வந்திருப்பீங்க. உங்க கிளையில நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. அதுக்கு யார்கிட்டயும் நம்ம கேள்விலாம் கேட்க வேண்டியது இல்லை. முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல ஏகத்துவவாதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க நான் கேட்கணுமா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பேர் இருக்காங்க? 10% இருப்பாங்களா? ஒவ்வொரு ஊர்லயும் இஸ்லாமியர்கள்
100% இருந்தால் அதுல ஏகத்துவவாதிகள் 10% இருப்பாங்களா? 1-2 இடத்துல விதிவிலக்கு இருக்கலாம். இல்ல பாய் 15% இருக்கிறாங்க, குறையும் செய்யும். இல்ல பாய் எங்க ஏரியால 5% தான் இருக்கிறாங்க. இருக்கா இல்லையாக்கா அந்த நிலைமை? எதற்காக நான் இப்படி சுட்டி காட்டுகிறேன் என்றால், நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு அலட்சியம் இருக்குல்ல, என்னவோ நம்ம பணியெல்லாம் முடிஞ்ச மாதிரி, என்னவோ எல்லாரும் ஏகத்துவத்தை ஏத்த மாதிரி. அல்லாஹ் காப்பாத்தணும் இப்படி நினைக்கலாமாங்க? நம்ம எவ்வளவு ஒர்க் இருக்கு நமக்கு, சாதாரண இல்ல. மார்க்கத்தை சொல்றதுக்கு என்ன ரிட்டைர்மெண்ட் இருக்கா? இல்ல வருஷ கணக்கு இருக்கா, நாள் கணக்கு இருக்கா, மாச கணக்கு இருக்கா? இவ்வளவு நாள் தான் ஒர்க் பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா? எப்போது அவர்கள் தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்களோ, இறைவனினால், அல்லாஹ்வின் அருளினால், கடைசி உயிர் போகின்ற நேரத்தில் கூட என்ன சொன்னாங்க? மக்கள் எல்லாம் தொழுதுட்டாங்களா? முடியலங்க அவங்களால. ஒளிசிய தண்ணி எடுத்து வைக்கிறாங்க, மயங்கி விழுறாங்க. அப்ப கூட என்ன செஞ்சாங்க? மக்களை குறித்து கவலைப்பட்டார்கள் முடியாத நேரத்தில். அப்படித்தானே இருக்கணும். அப்ப நாம என்ன செய்தி அப்படின்னாங்க, நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது, நாம் அனைவரும் உழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப நாம எல்லாரும் கூட்டாக சேர்ந்து நாம் என்ன செய்யணும்? பணி செய்ய வேண்டும். தாவா பணி. நாம் செயல்படுவது எல்லாம் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக, வேற யாருக்கும் இல்லை, வேற எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை. தாய்மார்களுக்கு பயணம் மேற்கொண்டு இந்த சத்திய கொள்கையை சொல்வதற்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் தெரியாதா? ஏன் சொல்றோம்? அல்லாஹ்வுடைய திருமுகம். அல்லாஹ் சொர்க்கத்துல தருவான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நுழையணும். அதானே? இங்க ஆண்கள் எடுத்துக்கங்க, பல கிலோமீட்டர், நிறைய பேர் டூ வீலர்லயே போறவங்க இருக்கிறாங்க, பல கிலோமீட்டர் டூ வீலர்லயே செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், எங்க போட்டாலும் ஜிம்மாக்கு போகக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வசனங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள், இதை அனைத்தையும் கேட்டு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஒரே ஒரு நபர் சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு அக்பர். அதுக்கு தானே போறோம், வேற எந்த நோக்கமும் இல்லையேங்க. அப்ப இதெல்லாம் ஒரு விதம். இப்ப இந்த ஜிம்மா பயான் செய்வது, அதற்காக நம்ம தியாகம் செய்வது, அதே மாதிரி பெண்கள் பயானுக்கு செல்வது, அதற்காக தியாகம் செய்வது, இது ஒரு விதமான ஒரு பகுதியான தாவா. இது இன்னொரு முக்கியமான தாவா என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் இருக்கக்கூடிய ஊர்களில் பலப்படுத்த வேண்டும். இந்த ஏகத்துவ கொள்கை இருக்குல்ல, அது சரின்னு தானங்க ஏற்றுதான் நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நம்ம ஊர்லயேங்க, நம்ம கண்ணு முன்னாடியே, நான் பொதுவா சொல்றேன், ஒரு சில இடங்கள்ல தர்காக்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய ஏகத்துவ பிரச்சாரம் சில இடங்கள்ல சற்று குறைந்ததாக காணப்படக்கூடிய இடங்களில் எல்லாம் அவருடைய பிரச்சாரம் மேலோங்குகிறது. பொய் பிரச்சாரம், மார்க்கத்துக்கு முரணான பிரச்சாரம், மக்களை இணை வைக்க தூண்டக்கூடிய பிரச்சாரம் அவன் மேலோங்கிட்டு இருக்கிறான். சத்திய கொள்கையை கையில் வைத்திருக்கக்கூடிய நாம குர்ஆன் வசனங்களை தெரிந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை தெரிந்து சும்மா இருக்கலாமா? நானே பிரச்சாரம் செய்யறதுக்கு நன்மை இருக்கா இல்லையாங்க? பிரச்சாரம் செய்யறதுக்கு நீங்க போய் கூப்பிடுறீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். இப்படின்னா என்னது? ஆவணும் அலல் பிர்ரி வத்தக்குவான்னு அல்லாஹ் சொல்றானே, அப்படின்னா என்னது? இப்ப மார்க்க பிரச்சாரம் செய்வது நன்மையான காரியம் தானே. ஆனா அறியாத மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்த கொடியை போய் பார்த்தா பரக்கத்து. கொதிக்குதான் இல்லையா ரத்தம்? இப்ப இவங்களெல்லாம் யாருங்க சொல்றது? அது கொடிக்கு ஒண்ணும் இல்லை, சாதாரண துணிதாங்க, கொடி மாதிரி தைச்சா மேலே ஏத்தினா கொடியா இருக்கும், ஸ்காப் மாதிரி போட்டு தலையில போட்டா தலையில இருக்கும். சொல்லணுமா இல்லையா? உதாரணத்துக்கு சொல்றேன், சட்டை மாதிரி தச்சு போட்டா மேல இருக்கும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அது இல்லாம என்ன செய்யறாங்க அவங்க? இன்னும் எத்தனை ஏரியாக்கள், எத்தனை வீடுகளில் ஜெண்டா இருக்குது தெரியுமா? ஒரு ஆளுங்க சந்திக்க தனி நபர்ல என்னெல்லாம் நடக்குது பாருங்க. அதுக்காக சொல்றேன், 30 ஜூஸ் நான் முடித்திருக்கிறேன். திருமறை குர்ஆனை 30 அத்தியாயம் இருக்குல்ல, ஜுசுவை நான் முடித்திருக்கிறேன். அப்பனா என்ன அர்த்தம்? ஆலிம். ஆனா அவர் வீட்டுல ஜெண்டா கொடி பறக்குது. ஏங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, இல்ல நான் இந்த நம்பிக்கையில தான் இருக்கிறேன். நம்ம பிரச்சாரம் பண்ணணும் வைங்க,
எதுக்காக சொல்றேன் தெரியுமா? இப்படிதான் இருக்கு நிலைமை. இன்னும் ஒருத்தர் இதே போன்று அதிகமாக குரானை அரபியில் ஓதிய ஒரு நபர் பெட்டி கடை நடத்தி கொண்டிருக்கிறார். நேத்து சந்திச்ச ஒரு நிகழ்வு நம்ம மாவட்டத்துல. விற்கிறது பீடி, விற்கிறது பீடி, மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. அதுவும் நம்ம பிரச்சாரம் பண்ணணும் வைங்க. எதுக்காக சொல்றேன்னா, இப்படி இருக்கிறதுங்க சமுதாயத்தின் நிலை என்பது. நாம நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோமே, எல்லாம் வந்துட்டாங்க, அவ்வளவுதான், ஏகத்துவம் வளர்ந்துருச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நம்ம பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம தாவா குழு என்ன போக தேவையில்லை, நம்ம தாய்க்கெல்லாம் போய் நம்ம மக்களை சந்திக்க தேவையில்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லைங்க, நிலைமை அப்படி இல்லை, கள நிலவரம் அப்படி இல்லை, ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க சந்திச்சீங்கன்னா தெரியும். சந்திச்ச சகோதரிகள் இருப்பீர்கள், நீங்களும் சந்தித்த சகோதரர்கள் இருப்பீர்கள், கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இப்படி மோசமாக நிலை சென்று கொண்டு இருக்கிறது. பத்தாக்குறைக்கு அங்கங்க அவங்க தரப்புல இருந்து என்ன செய்யறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு போவதை பொறுக்க முடியாமல் தர்கா கமிட்டி என்று சொல்லக்கூடிய அவன் என்ன செய்யறாங்க தெரியுமா? வேண்டுமென்றே அங்கங்க என்ன செய்யறாங்க? தர்காவை ஊக்குவிக்கும் விதமாக போய்கொண்டு இருக்குது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க. மார்க்கத்தை சொல்ற இமாம் இருக்காரு இல்லைங்க, இமாம பெருசா நம்புறாங்க. நேத்து சந்திச்ச நிகழ்வுல மார்க்கத்துல இல்லைங்கன்னு சொல்லி செய்திகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஏன் இத்தனை இவர் இமாமா இருக்காரு பள்ளிவாசல்ல, அவருக்கு தெரியாதா? அவர் ஏன் எங்களுக்கு சொல்லல? உடச்சு சொன்னோம். அவர் சுயநலத்துக்காக இருக்கிறார், வருமானத்துக்காக இதை செய்து கொண்டு இருக்கிறார், உடச்சு சொன்னோம். ஆனா மக்களுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவங்க சொன்னாதான் மார்க்கம் என்று நினைக்கிறார்கள். இமாமு முந்தா நாள் சென்ற தாவாக்குள்ள நம்ம போன இடத்துல மாவட்டத்துல இருந்து இமாமு கழுத்துல தாயத்து தொங்குதுங்க. எப்படி வலுக்கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா? நபிகள் நாயகம் சொல்றாங்க, யாரு தாயத்தை தொங்க விடுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார் சொல்றாங்களா? இப்படி இருக்க நிலைமை. இப்படி ஏராளமான செய்திகள் நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம சென்று பார்க்கும்போது நாம் சந்தித்த நிகழ்வுகளை நாம் பட்டியல் போட்டால் நமக்கு நேரம் பத்தாது. அந்த அளவுக்கு என்ன இருக்கிறது நிலைமை. அப்படி இருக்க மார்க்கத்தை படித்திருக்கக்கூடிய நாம, சத்தியத்தை விளங்கி இருக்கக்கூடிய நாம, அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், நம்ம களம் இறங்க வேண்டாமா? அப்ப இந்த திட்டத்தின் மூலமாக நாம் களம் இறங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, சத்திய கொள்கையை அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த எண்ண ஓட்டம் ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன சிக்கல் வரதாங்க செய்யும். மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, எந்த ஒன்றுக்காகவும் என்னுடைய இறைவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய அந்த பணியை, அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையை ஒரு காலம் நான் இழக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வரணும். சின்னதெல்லாம் நமக்கு பெருசா தெரியுது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அழைப்பு பணி செய்தால் சொர்க்கத்தை வழங்குகிறேன், அது நமக்கு சின்னதா தெரியுது. அப்புறம் என்ன நம்ம படிச்சிருக்கிறோம்? அதுதானங்க பெருசா. நம்மளுடைய பகுதியில நம்ம இந்த ஏகத்துவத்தை சொல்லாம இருக்கணுமா? கேட்டா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டாக்டரை குத்துனாங்க. அதுக்கு என்ன நிகழ்வா? மருத்துவர்கள்லாம் எடுக்கக்கூடிய முடிவை பாருங்க. நாங்கள் யாருக்கும் மருத்துவம் பார்க்க மாட்டோம். என்ன அநியாயம் இது? அது மாதிரி இருக்குங்க நம்ம கதை. விஷயம் புரியுதா உங்களுக்கு? இந்த ஒப்பீடு எதுக்கு தெரியுமா? ஒரு மருத்துவரை, அந்த பேஷண்ட் அவன் யாரும் தெரியல, ஒருத்தன், அது தப்பு தான், அவன் மறுக்கல, கத்தியால குத்திட்டான். அப்ப அவனை பிடிச்சி என்ன செய்யுங்க? ஜெயிலில் போடுங்க. அவன் செய்த குற்றம் உறுதியாகிவிட்டால் கொலை முயற்சி உச்சகட்ட தண்டனை கொடுங்க. அதெல்லாம் யாரும் மறுக்க போறது இல்லை. ஆனா டாக்டர்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? நாங்க மருத்துவம் பார்க்க மாட்டோம். நியூஸ் வருது, ஒரு கர்ப்பிணி பெண் இறந்து விட்டார்கள் அப்படிலாம் செய்திகள் கொண்டு இருக்கிறது. அப்ப இது 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 சரியா? யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கிற யாராவது இதை நம்ம சரி காணுவோமா? இது போன்றுதான் நம்ம கிளையில ஏதோ ஒரு சிக்கல் சொல்ற மாதிரி சொல்ல தகவலை கொஞ்சம் கடுகடுப்பா சொல்லிட்டாரு, நம்மளுக்கு அணுகிற மாதிரி அணுகல. அந்த ஒருத்தருக்காக ஏன் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மூமின்கள் முஸ்லீம்கள் இணை வைக்கக்கூடியவனா இருக்கிறானே, அவனுக்கு எனக்கும் பகையா? நான் அவங்களுக்கே மார்க்கத்தை சொல்லாம இருக்கணும்? நம்மளும் நன்மை இழந்து கொண்டு இருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க.
அப்ப இதெல்லாம் என்ன இல்லை, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுல மிக முக்கியமாக இந்த மாதிரி நன்மைகள் செய்ய வேண்டும் என்று களத்துல நிற்கக்கூடிய நாம் தான் நிற்கிறோம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. நம்மளை வழிகெடுப்பதுக்கே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா? யாரு? சைத்தான் இருக்கிறானா? இதுல யாருமே விதிவிலக்கு இல்லை, நம்ம தான் உஷாரா இருக்கணும். அதுக்காக சொல்றேன். அந்த சைத்தான் சொல்லுவதாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தருகிறான், நீ என்ன வழிகெடுத்தல்ல, அல்லாஹ்வை பார்த்து பேசுறான், நீ என்ன வழிகெடுத்தல்ல, அதுபோன்று நான் உன்னுடைய அடியார்களில் அவருடைய நேரான பாதையில் அமர்ந்து கொண்டு வலதுபுறமாக இடதுபுறமாக பின்புறமாக முன்புறமாக அமர்ந்து கொண்டு அவர்களை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றாங்க. அல்லாஹ் அது குறித்து எச்சரிக்கிறான், நீங்கள் அறியாத வண்ணம் சைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பேசுற இங்க பாக்குறத, ஸ்டேஜை பாக்குறீங்கல்ல, அது போன்ற பார்வை இல்லை. நாங்க உங்களை பார்க்கிறோம்ல, அது போன்ற பார்வை இல்லை. அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்றால் எப்ப இவன் வசமா மாட்டுவான், ஒரே போடுதான். அந்த மாதிரி அல்லாஹ் எச்சரிக்கிறான், சைத்தான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான், ரொம்ப கவனமா இருங்க. அதே போல இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய பெற்றோர்கள் அவர்களை சைத்தான் எப்படி வழிகெடுத்தானோ அதுபோன்று உங்களுக்கு நேர்ந்து விடக்கூடாது, அது போன்ற சோதனை உங்களுக்கு வந்து விடக்கூடாது, மிக கவனமாக இருங்கள். ஏன்னா சைத்தானுடைய ரூட் என்ன தெரியுமாங்க? நேருக்கு நேர் வந்து மோத மாட்டான். எதிரின்னு தெரிஞ்சா நம்ம உஷாராயிடுவோம். இதை கூட எப்படி சொல்றோம் தெரியுமா? குர்ஆன்ல இருந்து தான் சொல்றோம். ஆதம் நபி அவர்களை, அவருடைய துணைவியாரை ஒரு மரத்தை நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பல தடவை தெரிஞ்சிருந்தாலும் இன்னொரு தடவை தெரியும், அதுக்காக சொல்றேன். நெருங்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றானா? ஒரு கட்டத்துல சைத்தான் அவங்கள வழிகெடுக்கிறானா? அப்ப என்ன அவன் டைலாக் பேசுறானா? அதுதான் ரொம்ப முக்கியங்க. இதை தான் நம்ம கவனிக்கணும். சில நேரங்களில் கெட்டதும் நல்லது போன்று தெரியும், நல்லதும் கெட்டது போன்று நமக்கு தெரியும். அவன் என்ன பேசுறானா, ஏன் தெரியுமா அல்லாஹ் இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம், இதில் உள்ள பழங்களை புசிக்க வேண்டாம் ஏன் சொன்னான் தெரியுமா? நீங்கள் வானவர்களாக மாறிவிடுவீர்கள், நீங்கள் நிரந்தரமாக இந்த சொர்க்கத்திலேயே தங்கிவிடுவீர்கள், நான் உங்கள் நலம் நாடக்கூடியவன் என்று சத்தியம் செய்தான். புரியுதா விஷயம் உங்களுக்கு? அயோக்கிய பையன் சைத்தான சொல்ல எப்படி பண்றான் பாருங்க. நல்லவன் மாதிரி வந்து நடிக்கிறாங்க. வைத்தறிச்சலாம் இல்லை நமக்கு. இது நடந்து முடிஞ்ச கதைன்னு வைங்க. குர்ஆன்ல சொல்றது இது போன்று நம் ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்யறான்? விளையாட்டு காட்டி கொண்டு இருக்கிறான். விடலாமா? மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லி அல்லாஹ்விடத்துல பாதுகாவல் தேட வேண்டாமா? நான் வழிகெடுப்பேன், உன்னுடைய அடியார்களை வழிகெடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உன்னை நம்பி உன்னை பின்பற்றக்கூடிய வழிகேடர்களை தான் உன்னால் வழிகெடுக்க முடியும். என்ன நம்பி இருக்கிறாங்கல்ல, அவங்கள நீ ஒண்ணும் பண்ண முடியாதுறான்றோம். நம்ம அந்த மாதிரி இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாக, அவன் புறமே சார்ந்து இருக்கக்கூடிய மக்களாக, சைத்தானை விரட்டி அடிக்கக்கூடிய மக்களா இருக்கணுமா இல்லையா? அவ்வப்போது ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை மட்டும் பாருங்க. என்ன விளையாட்டை பண்றோம் தெரியுமா? நம்ம அல்லாஹ்வுடைய அருளால ஏகத்துவவாதிகளா இருக்கிறோம். நம்மளை எப்படி வழிகெடுக்க முடியாது? இணை வைப்பை நோக்கி வழிகெடுக்க முடியாது, விதத்தை நோக்கி வழிகெடுக்க முடியாது, நடிகர்களுக்கு பின்னால் போறது, சினிமாவுக்கு போறது, அந்த மாதிரி வழிகெடுக்க முடியாது. எப்படி வழிகெடுக்கிறான் தெரியுமா? நமக்கு வர கோபம் இருக்குல்ல, அதன் மூலமாக என்ன செய்யறான்? நிறைய இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. அல்லாஹ்வுக்காக மார்க்கத்தை படித்து அவனுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு கஷ்டப்பட்டு படிச்சமா, கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணமா, கண்ணு முழிச்சு படிச்சமா, அப்படிப்பட்ட நம்மளைத்தான் சைத்தான் என்ன பண்றான் தெரியுமா? கொண்டு போய் பாரு, இவர் உன்னை கடுகடுப்பா பேசிட்டாரு, உங்களை நடத்துற விதத்துல நடத்தல, அதுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் நீங்க பிரேக் பண்ணுங்க, அப்பதான் உங்களுடைய வேல்யூ தெரியும். என்ன இது? பிரேக் பண்ணாதான் வேல்யூ தெரியுமா? நன்மை இழக்கிறது நம்ம தான் இழக்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன நடக்குது தெரியுமா? பெருமை. வேற வழியில எல்லாம் என்ன செய்ய முடியாது, சைத்தான் தோற்று விடுவான், நம்மை வழிகெடுக்க வாய்ப்பில்லை அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு. ஆனா இன்னொரு இடம் தெரியுமா?
பெருமை. நான் மேலானவன் என்று நினைக்கும் போது மற்றவங்க எல்லாம் கீழானவங்கள், அப்படி ஒரு கருத்து வருதா இல்லையா? எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நான் நினைக்கும் போது மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்படி ஒரு கருத்து வருதா இல்லையா? நான் மேலானவன் என்று சொன்ன முதல் ஆள் சைத்தான். சைத்தானுடைய பண்புங்க அது. இந்த ஈகோலாம் சொல்றாங்களே, அதுல வரதானே அது. அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதர்களை படைத்து வானவர்களை அவர்களுக்கு சிரம்பணிய செய்கள் சொல்லுகிறான். எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஓகேன்ட்டாங்க. இப்லீஸ் மட்டும் என்ன செய்யறான்? என்னால பண்ண முடியாது. அல்லாஹ் விசாரிக்கிறான். அல்லாஹ் கருணையாளன் இல்ல. ஏன்பா உன்னை எது தடுக்குது? இறைவா, நீ என்ன நெருப்பால படைச்சிருக்கிற, அவரை ஆதம் அவர்களை நீ களிமண்ணால படைச்சிருக்கிற, நான் அவரை விட மேலானவன். சைத்தான் சொன்ன பதிலுங்க. நம்மள்கிட்ட வரக்கூடாது, ஒரு இறை நம்பிக்கையாளர்கிட்ட வரக்கூடாது. அவனெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? அதனால தான் சிறுமை அடுத்தடுத்த வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. 7வது அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய அல் அஹ்ராஃப் இருக்குல்ல, அதுல ஆரம்பத்திலிருந்து 10வது வசனத்திலிருந்து வாசி பாருங்க. இந்த செய்தி எல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ சிறுமை அடைந்தவனாக நீ இறங்கிடுங்க இருந்து. அப்ப இதை நம்ம கவனத்துல வைக்கணும். நம்ம இடத்துல என்ன செஞ்சிடக்கூடாது? அப்படிப்பட்ட ஒண்ணு வந்துவிடக்கூடாது. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா உலகத்திலையும் பயன் இல்லை. உலகத்துல என்ன நடக்கும்? நான் தான் சிறந்தவன் நினைக்கிறேன்னு வைங்களேன், 10 பேர் இருக்கிறோம், நாங்க 10 பேர் சொல்ற கருத்து எனக்கு தப்பா தான் தெரியும். ஏன் அறிவு மாதிரி இல்லைல்ல உங்களுக்கு? 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, என்னை சுத்தி ஆள் இருக்காங்க, கிளை நிர்வாகம் இருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, தாய்க்கள் இருக்கிறாங்க, எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, பா இப்படி செய்யணும் பா, எப்படி செய்யணும் பா. ஏன் மண்டைக்கு என்ன? நான் தான் பெரிய ஆளு, எனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, இப்படி நான் நினைச்சா வேலை நடக்குமா? நிறைய இடங்கள்லங்க வேலை நடக்காமல் அங்க ஒரு டீமு இங்க ஒரு டீமு, அது அப்படி அனைவரும் இணைந்து செய்தால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவ்வளவு அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி அங்க நடக்கும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய பணிகள் நடக்கும். ஆனா சைத்தான் எப்படி பிரிச்சு வச்சிருக்கான் தெரியுமா? அந்த பக்கம் போயிடாதீங்க. அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாங்கல்ல, இதுல வேற ஞாபக சக்தி வேற, மற்ற குரான் ஹதீஸ் நம்பர்லாம் அப்பப்போ மறந்துடும், அது சொன்னது மட்டும் ஞாபகம் இருக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி சொன்னாங்கல்ல, ஆமா. 4 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொன்னாங்கல்ல, ஆமா ஆமா. இன்னும் சில பேர் எடுத்து வேற கொடுக்கறது. நீலாம் மனுஷனா, ஏங்க அப்படி சொல்றீங்க? உன்னை அப்படி திட்டுறாரு, இப்படி பண்றாரு, நீ போய் தாவா பண்ணிக்கு போற, இன்னும் ஏத்தி விடுறது நடக்குதான் இல்லையாங்க? அவ்வப்போது ஒரு சில இடங்கள்ல ஆங்காங்கே நடக்கக்கூடிய செய்தி தான் நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி கொண்டு இருக்கிறேன், யதார்த்தத்தை பேசிக் கொண்டு இருக்கிறேன். இப்படிலாம் நம்ம போலாமா? நம்ம இலக்கு என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லணும் தானே நம்ம படிச்சோம், அதுக்கு தானே கஷ்டப்பட்டோம், அதுக்கு தானே தியாகம் பண்ணோம், அதுக்கு தானே கண்ணை முழிச்சோம், அதுக்கு தானே அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு நம்ம போனோம், கடைகணியெல்லாம் விட்டு விட்டு பொருளாதாரத்தை எல்லாம் விட்டு விட்டு நம்ம போய் தாய் பயிற்சி எடுத்தோம், நன்மை வேண்டிதானே செயல்பட்டோம். ஆனா இப்ப நிலைமை என்ன? தலைகீழாக மாறி இருக்கிறது. பல ஊர்கள்ல தாவா பணி நடக்கல, பல ஊர்கள்ல தாவா பணி ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இந்த புரிதல் என்ன இல்ல சரியில்லாம நடந்து கொண்டிருக்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நான் மேலானவன், நான் தான் சிறந்தவன் என்று அதற்காக நாம் செய்தால் அங்க என்ன அடி வாங்குது? அல்லாஹ்வுக்காக செய்யல, அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக தானங்க செயல்படணும். நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் எந்த முஸ்லீமா இருந்தாலும் எந்த நன்மையை செய்தாலும் எனக்கு இந்த செயலுக்கு என் இறைவன் கூலி தருவான், அப்படிதானே செய்யணும். அப்படி செய்யலன்னா, இப்ராஹிம் நபி அவங்க காபத்துல்லாவை கட்டி முடித்தவன சொன்னாங்க, ரப்பனா தகப்பல் பின்னா இன்னக்க அந்த சமீஉல் அலீம், இறைவா உன்புறத்தில் இருந்து இதற்கான கூலியை நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்கணுங்க. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாத்திற்கும் முன்மாதிரி. இறைவா நான் உனக்காகத்தான் இந்த பணியை செய்தேன், நீயே செவிய இருக்கக்கூடியவனாக இருக்கிற, வேற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. உலக நோக்கம் வந்துருச்சு, விளம்பர நோக்கம் வந்துருச்சு, புகழ் நோக்கம் வந்துருச்சு அப்படின்னா சுருட்டி என்ன செய்வான்? அல்லாஹ் நீ எனக்காக செய்யல, இந்தா வச்சுக்கன்னு முகத்திலையும் அடிப்பான். இதை நான் சொல்லல, ஹதீஸ் சொல்லுகிறது. ஆரம்பமாக 3 பேர் வருவாங்களா விசாரணைக்கு? எத்தனை தடவை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை தடவை நாம் பேசியிருக்கிறோம். அதுல ஒருவர் யார்? செல்வந்தர் வருவார்,
அல்லாஹ் விசாரிப்பான். ஷஹீது வருவார், அல்லாஹ் விசாரிப்பான். அடுத்து யாரு? கல்வியாளர் ஒருவர். என்னப்பா செஞ்சீங்க? நான் இவ்வளவு அருள் கொடையை கொடுத்தனே, உலகத்துல வாழும்போது பொதுமக்களுக்கெல்லாம் ஓரளவு மார்க்கம் தெரிஞ்சது. தாய்க்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு எத்தனை திருக்குரான் வசனங்கள், எத்தனை ஹதீசுகள், எத்தனை செய்திகள் நான் அறிய வைத்தேன். அது போன்று உங்களுக்கு இல்மை தந்தேன். என்ன செஞ்சீங்க எனக்காக? அந்த ஹதீஸில் வரக்கூடிய அவர் பதில் சொல்லுவாரு, யா அல்லாஹ், நான் என்ன செஞ்சேனா? உனக்காகத்தான் இறைவா என்னுடைய அத்தனை அறிவையும் அத்தனை கல்வியும் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? நானு உனக்காகத்தான் மக்கள்கிட்ட போய் சொன்னேன், மக்களுக்கு ஓதி கொடுத்தேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன். அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? நம்மள மாதிரி மனுஷனா? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? உள்ளத்தில் அறியக்கூடியவன். சாதாரணம் கிடையாது. நீங்களும் நானும் ஏமாந்து போயிடுவோம். சிரிச்சு பேசுனாங்கன்னு வைங்க, பாய் ரொம்ப நல்லவர், பின்னாடி போய் என்ன செய்வான்? வேலை பார்ப்பான், அது தனி. ஆனா சிரிச்சு பேசுற என்ன செய்வோம்? நம்ம நம்பிடுவோம். பாய் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா அல்லாஹ் அகிலத்தை படைத்தவன், அல்லாஹ் உள்ளத்தில் உள்ளதை அறிகிறான். அந்த அல்லாஹ் சொல்றான், நீ எனக்காக செய்யல. யார்கிட்ட ஏமாத்துற? உம்மாவா? உன்னை சிறந்த கல்வியாளர், இவரை மாதிரி பயன் பண்ண முடியும்? இப்படி அவர் எப்படிப்பட்ட ஆளு? அவர் ஓதுனார்னா அப்படி இருக்கும், அவர் பயான் பண்ணார்னா இப்படி இருக்கும் அப்படின்னு மக்களால் புகழப்படுவதற்காக செய்தால் அல்லாஹ் சொல்றான், கொண்டு போய் நரகத்துல தள்ளுங்க. உழைச்ச உழைப்பெல்லாம் வேஸ்ட்டுங்க. எத்தனை வருஷம்? இறுதியாக தான். அங்கேருந்து தப்பிக்க முடியுமா? வேற ஏதாவது மாற்று ஐடியா இருக்கா? மாற்று வழி இருக்கா? இல்லை அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் சரி பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்ல முடியுமா? பேச முடியுமா? கொண்டு போய் அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு. இங்கே உள்ள தீர்ப்பாவது மேல் கோட்டு கீழ் கோட்டு, அந்த கோட்டு இந்த கோட்டு, ஜட்ஜை விலை கொடுத்துலாம் இங்கே வாங்குவாங்க. அங்கே அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா விதிச்சது தான், தீர்ப்பு தான். எங்க போறது? எதுக்காக இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னா, எல்லாத்தையும் நமக்கு மார்க்கம் சொல்லிருச்சுங்க. திருமறை குரான் வசனங்களும் ஹதீஸுகளும் அத்தனையும் நமக்கு பாடம் நடத்திடுச்சு. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒண்ணு நமக்கு வந்துடக்கூடாது. கோபத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும். அல்லாஹ் அதுதான் சொல்றான். நீங்க என்ன செய்யுங்க? பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்க என்னிடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ் அதை சொல்லும் போது சொல்றான், இந்த விஷயம் பணியுடையோர் இருக்காங்கல்ல, அவங்கள தவிர மற்றவங்களுக்கு சிரமமா இருக்கும்ன்ற அல்லாஹ். நீங்க அதை எடுத்து படிச்சு பாருங்க. பணிவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் இதை கடைபிடிக்கக்கூடிய அந்த தன்மை வரும். அது இல்லை அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கு சிரமமா இருக்கும்ன்றான் அல்லாஹ். அப்ப நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கணும்? நம்ம பக்குவம் பெற்றவர்களாக இருக்கிறோம், மார்க்கத்தை தெரிந்தவர்களாக இருக்கிறோம், அடுத்தவர்களுக்கு போதிப்பவர்களாக இருக்கிறோம். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? செய்யற மாதிரி நடக்கணும். ரொம்ப கஷ்டமான ஒண்ணு இல்லை அது. எவ்வளோ பயான் பண்றோம், எத்தனையோ ஹதீஸுகளை சொல்றோம், எத்தனையோ குரான் வசனங்களை சொல்றோம், கரெக்டு தான். ஃபஜர் தொழுகை வரல, என்ன ஆகும்? பயான்ல இன்ன சலாத்த காணத்தல் மூமின கிதாபு மௌகூத்தா, இறை நம்பிக்கையாளர்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அழைப்பு பணிக்கு பின்னடைவு இல்லையா இது? அடுத்து நம்ம போய் என்னங்க சொல்றது? கேட்பாங்களா காது கொடுத்து? ஓபாய் நீ பேசுறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த பக்கத்துல இங்கேயும் சொல்லணும்ல, அப்புறம் ஆண்களுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு ஒரு நீதியான்னு கேட்டுருவாங்கல்ல. இந்த பக்கத்துல என்ன நிகழ்வு? தாய்க்கள் தான், மார்க்கத்தை படிச்சவங்க தான். என்ன பண்றது? ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப சொந்தம். என்னம்மா விருந்துக்கு போயிட்டு வந்தீங்களா? ஆமா, ரொம்ப நெருக்கமானவங்க இல்ல. மார்க்கத்தை உறவை பேண சொல்லுதுல்ல பாய். எப்ப மார்க்கத்துக்கு முரணா நடக்கும் கல்யாணம், அத்தனாயிரம் பேர் வருவாங்க. மார்க்கத்தை தெரிஞ்சவங்க அந்த முறையை போய் சொல்லாம, குர்ஆன் ஹதீஸ் அங்க பேசாம போய் என்ன செய்யறது? நாங்கள் இணக்கம் பேணுகிறோம், உறவை பேண சொல்லுகிறது அப்படின்னு போனா அப்புறம் பேச முடியுமா? வரதட்சணை டாபிக் பேச முடியுமா? மகரை பத்தி பேச முடியுமா? இஸ்லாம் எளிய முறையில் திருமணம் செய்ய சொல்லுகிறது பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒண்ணும் முடியாத. ஏன் கேட்க மாட்டாங்களா காது கொடுத்து? அப்ப என்ன, எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, எந்த ஒன்றை யாருக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்க.
இது உலகம் சார்ந்து நம்ம சொல்றோம். மறுமை நிலை என்ன தெரியுமா? இந்த செயல் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்துக்குரிய செயல். நம்ம எத்தனை வாட்டி படிச்சிருப்போம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தக்குலூன மாலா தஃபாலூன் கெபர மக்தன் இந்தல்லாஹி. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபமான செயல் என்ன தெரியுமா? மேடை கிடைச்சிச்சுன்னா பேசிடுவியா? மைக்கு கிடைச்சிச்சுன்னா பேசிடுவியா? செயல்ல செய்ய மாட்டியா? செய்யாத சொல்லுவியா? நீ கடுமையா அல்லாஹ் கோபப்படுவான். எங்க போறது? அல்லாஹ் கோபப்பட்டா என்னங்க வருது? வேற போக்கிடம் இருக்கா நமக்கு? இல்ல பாய், அப்பா கோவப்பட்டாங்க, அம்மாட்ட போ அரவணைப்பு. அம்மா கோவப்பட்டாங்க, அப்பா அரவணைப்பு. அண்ணன் கோவப்பட்டாரு, தம்பி அரவணைப்பு. தம்பி கோவப்பட்டாரு. இப்படி எல்லாரும் ஒவ்வொரு இடம் இருக்குல்ல. மறுமையில கூலியை தருகின்ற நன்மையை பரிசளிக்கின்ற அல்லாஹ் கோவப்பட்டானே எங்க போறதுன்னு கேட்கிறேன். வேற இடம் இருக்கா? போக்கிடம் இல்லை. அப்ப இதுல நம்ம சரியா இருக்கணும். இன்னும் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நரகத்துல ஒரு மனிதனுடைய நிலை குறித்து பேசுகிறார்கள். பல மாதிரி தண்டனை. அங்க ஒருத்தருக்கு பார்த்தா என்ன செய்வாரு? நரக நெருப்புல அவர் வித்தியாசமா செக்கு மாடு மாதிரி, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட செய்தி தாங்க. நம்ம சகோதரர்களை நம்ம நினைவுபடுத்திக் கொள்கிறோம். செக்கு மாடு மாதிரி என்ன செய்வாராம்? அப்படியே சுத்தி வருவார். அவருடைய குடல் எல்லாம் வேக வேகமாக நரக நெருப்பில் சென்று விழும். நம்ம மக்களுக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட். எனக்கு என்னதான் துன்பம் இருந்தாலும், எனக்கு என்னதான் கஷ்டம் இருந்தாலும், அடுத்தவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுல ஒரு அலாதி பிரியம். அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஒரு அலாதி பிரியம் இருக்குல்ல, அது மாதிரி அங்கேயும் இருக்கான். அப்படியே உடனே மக்கள்லாம் சூழ்ந்து கேட்கறாங்க. அவங்க கிடக்கிறது நரகம்தான், அவங்க நரக நெருப்புல தான் கிடக்குறாங்க. இருந்தாலும் கேட்பாங்களா, இந்த மனிதரே ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? உலகத்துல வாழும்போது நீங்க எங்களுக்கு நன்மையைத்தானே சொன்னீங்க, தீமையில இருந்து தானே எங்களெல்லாம் தடுத்தீங்க, உங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, அவர் பேசுவார். அவர் டைலாக், சொன்னதான் நான் செய்யல, தீமையெல்லாம் விட்டு உங்களை நான் தடுத்தந்தான், நான் அதை தவிர்த்து கொள்ளல, அதனாலதான் அல்லாஹ் இந்த தண்டனை கொடுத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. கஷ்டப்பட்டு படிச்சு, கஷ்டப்பட்டு நம்ம கண் விழிச்சு தியாகம் செய்து, இதெல்லாம் இத்தனை தியாகங்களை செய்து மார்க்கத்தை சொல்லி எல்லாம் காப்பாற்றணும். நம்ம யாருக்கும் இந்த நிலை விடக்கூடாது. அதுக்காகத்தான் சொல்றோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பெருமை என்பது பிறருக்காக செய்வது, விளம்பரத்துக்காக செய்வது, இந்த ஒண்ணு நம்மிடத்தில் விடக்கூடாது. என்னுடைய இறைவனுக்காக செயல்படக்கூடியவர்களாக நாம் இருக்கும்போது இந்த சின்ன விஷயம்லாம் என்ன செய்யாது, நமக்கு பெரிதாக தெரியாது. அப்ப நாம் அத்தனை பேரும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நம்ம இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன தகவல்னா, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த செயல் திட்டத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். இல்லந்தோறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த திட்டம் சம்பந்தமாக நம்ம மசூரால பேசும்போதே நம்ம என்னெல்லாம் பேசுறோம் அப்படின்னா, நம்மை நாடி வரக்கூடிய மக்களுக்குத்தான் நாம் மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்போ ஜிம்மா பயான் இருக்குங்க, நம்ம பள்ளிக்கு வந்தா தானே அவங்களுக்கு சொல்ல முடியுது. கரெக்டா தப்பா? சரிதானே? சரி, நம்ம பள்ளிக்கு வரக்கூடியவங்களுக்கு தான் என்ன செய்ய முடியுது, நம்மளால ஜிம்மா பயான் சொல்ல முடியுது. சரி, பெண்கள் பயான் அது எப்படி? சில இடங்கள்ல மர்க்கஸ்ல நடக்கும், சில இடங்கள்ல வீடுகள்ல நடக்கும். அங்கேயும் நம்மை தேடி வரக்கூடியவங்களுக்கு தான் நம்மளால என்ன சொல்ல முடியும், மார்க்கத்தை சொல்ல முடியும். வராம அவ்வளவு பேர் ரோட்ல நிக்கிறாங்களே, ரோட்லனா வெளியில, அவங்களுக்குலாம் யார் சொல்றது? இப்படியே பேசுறோம். நாய்க்கெல்லாம் இருந்தா நீங்க கிளை நிர்வாகிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, எல்லாரும் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எங்களுக்கு அந்த அச்சம், எல்லாருக்கும் அச்சம் இருக்க வேண்டும். மக்கள்லாம் இவ்வளவு பேர் வெளியில இருக்கிறாங்க, நம்ம நாடி வரவங்களுக்கு தான் நம்மளால மார்க்கத்தை சொல்ல முடியுது. என்ன செய்யறது? வீடு தேடி போவோம். ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அடுக்கடுக்கான ஆதாரங்களை வைத்துக் கொண்டு நாம அங்க 2 பேர் 4 பேர் நிக்கிறாங்கனாலே படித்த இமாம்கள் 7 வருடம் படித்த இமாம் கூட என்ன செய்வாரு, நிக்கிறாங்க. அங்க போனா பாத்தியாவுக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்க, கூட்டு தொழுகைக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்க, தராவியாக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்க, நம்மளை விட மாட்டாங்க. தாயத்துக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்க, தகுடுக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்க, மௌலுதுக்கு என்ன ஆதாரம் கேட்பாங்க, விட மாட்டாங்க. அதுக்கு என்ன செய்யறது? 2 தெருவு சுத்தி போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இந்த நிலை இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு இந்த நிலை இருக்கிறதா? ஏன்
நம்ம பக்கம் அப்படியே மகேஷால். நம்ம பக்கம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா நிலைமை? நாமெல்லாம் அப்பெல்லாம் ரொம்ப கடுமையாக படிக்கக்கூடியவர்களாக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக, ஒவ்வொரு ஆதாரத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கக்கூடிய 1-2 பேர் இருக்கலாம். நான் மொத்தமா தகவலை சொல்றதுக்காக நான் பொதுவா சொல்றேன். ஒருத்தர் 2 பேர் இப்ப கூட இருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனா முன்னாடி உள்ள நிலை இப்ப இப்படி இருக்கா? இப்ப அந்த மாதிரி நம்மளை பார்த்து இப்ப என்ன நடக்குது தெரியுமா? ஒற்றுமையா இருக்க இஸ்லாம் சொல்லுதுங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கணும். குரானை ஃபாலோ பண்ணணும், ஹதீஸை ஃபாலோ பண்ணணும், அதுல ஒற்றுமை ஓகே. அவன் மௌலுது ஓதுவாங்களாம், கூட்டுதுவா ஓதுவாங்களாம், தாயத்து போடுவாங்களாம். இவங்க என்ன பள்ளியில நிர்வாகத்துல இருக்கிறோம், படிப்படியாக சரி செய்து விடுவோம், எல்லாம் காப்பாற்றணும். அப்ப எதுக்காக நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, முன்பிருந்த அந்த வீரியம் மீண்டும் வர வேண்டும். நம்மள்கிட்ட இருக்கு, ஒரு சில இடங்கள்ல இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். எல்லா இடங்களிலும் வர வேண்டும். முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? மாற்று கொள்கை உடையவர்கள், மார்க்கத்தை வேறு வழியில் சொல்லக்கூடியவர்கள், மார்க்கத்தில் இல்லாத செய்தியை சொல்லக்கூடியவர்கள், இணை வைப்பாளர்கள், தர்கா வணங்கிகள், மௌலுதை தூக்கி பிடிப்பவர்கள், இப்ப தாயத்து தகுடை தூக்கி பிடிப்பவர்கள், இவெல்லாம் களத்துல இறங்கிட்டோம். சரிதான், என்ன ஏன் நம்ம கொஞ்சம் அப்படி சைலண்ட் ஆயிட்டோம்ல? நமக்கு வீட்டு பிரச்சனை, அவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, நமக்கு இப்படி ஓடுதான். அங்க என்ன நடக்குதுன்னு அவன் பாட்டு என்ன செய்யறான்? களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நிலை. அப்ப இதையெல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன செஞ்சோம்? இல்ல, நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு, இது சுத்தப்படாது. நாம அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு ஒவ்வொருவரும் களம் இறங்குவோம். மாநில நிர்வாகியிலிருந்து, மாவட்ட நிர்வாகியிலிருந்து, கிளை நிர்வாகிகளிலிருந்து, தாய்க்கல்ல இருந்து அத்தனை பேரும் களம் இறங்குவோம். இறங்கி ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு மக்களையும் சந்திப்போம். அவர் தர்காவதியா இருக்கட்டுமே, அவருக்கு ஏத்த மாதிரி பேசணும். முதல்ல அடிப்படையா இந்த திட்டத்தோட நம்ம எப்படி முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னா, அடிப்படையான விஷயங்கள். நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம், முஸ்லீம்களா இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கிறான். அம்மா கலத்துல் ஜின்ன வல்லின்ச இல்லாரி யகுதுன், அதை கூட சொல்லலாம். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இப்படி பைய ஆரம்பிச்சு என்ன செய்யணும்? உள்ளுக்குள்ள போய் இப்ராஹிம் நபி அவங்களுடைய சிறப்புகளை சொல்லி, இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு வத்தகதல்லாஹ் இப்ராஹிம் கலீலா என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தனை கட்டளைக்கும் கட்டுப்பட்டார்கள் அப்படின்றத சொல்லி, முதல்ல அதை கேட்கிற மாதிரி ஒரு தகவலெல்லாம் சொல்லி, நமக்கு உள்ள கட்டளைகள் அப்படின்னு சொல்லி வரிசையை அறக்கணும். அதுல தொழுகை இருக்கிறது, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் என்ற செய்தி இருக்கிறது, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ற செய்தி இருக்கிறது, தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்மாதிரி என்ற செய்தி இருக்கிறது, தாயத்து தகுடு தர்கா அங்கதான் போகணும், 4வது 5வது என்ன செய்யணும் அதை சொல்லி, அதுல கூட கூட்டி நம்ம எந்த நோக்கத்துக்கு போனோமோ அந்த நோக்கத்தை பால்படுத்தி என்ன செய்வோம். அதனால என்னன்னா, இப்படி பக்குவமா சொல்லி, இதுல நீங்க யோசிக்கலாம், அதாவது மார்க்கத்தை உடைக்கணும், உடைச்சு சொல்லணும்னு இருக்கு, அதை நம்ம மாத்து கருத்து இல்லை. இன்னும் சில பேர் நம்ம ஊர்லயே, ஏங்க இவெல்லாம் பக்கா தர்காவாதிங்க, இவெல்லாம் அதுலயே ஊர்ன ஆளுங்க, அவனெல்லாம் பத்தி நமக்கு தெரியாது, இவங்கள்ட்ட போய் என்ன தாவா பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் மார்க்கம் விடை சொல்லுகிறது. கொடுங்கோல மன்னன் இருந்தார்ல ஃபிரௌனு, அவன் என்ன சொன்னான்? அப்பப்ப கேள்வி கேட்கணும். ஆனா ரப்புக்குமுல் ஆளான்னு சொன்னானா என்ன அர்த்தம் பாய்? நீங்க சொல்லுங்க. இந்த தாய்க்கெல்லாம் இருக்கிறோம், சிம்பிள் கொஸ்டின் கேட்டா என்ன பாய் நீங்க தான் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், நான் தான் உங்க இறைவன் சொன்னானா? அப்படிப்பட்ட ஃபிரௌனு அவன் மற்ற வேலையெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தான்? எப்படிப்பட்ட கொடுங்கோலனா இருந்தான்? கடுமையான கொடுங்கோலனா இருந்தானா? அப்படிப்பட்ட நபர்கிட்டயே மூசா நபி அவங்களை அனுப்பி, நீங்க உங்க சகோதரரை அழைச்சிட்டு போய் அவனுக்கு நீங்க மார்க்கத்தை சொல்லுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இதுல இருந்து என்ன புரியணும் அப்படின்னா, இவர் இப்படிப்பட்ட ஆளு, அவர் அப்படிப்பட்ட ஆளு, இவர் தர்காவுடைய ட்ரஸ்ட், இவர் ட்ரஸ்டி, இவர் இணை வைப்புல மூழ்கியவர், அவருக்கு நேர்வழி கிடைக்குமா இல்லையா அது அல்லாஹ் கையில இருக்கு. சொல்ல வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமை. அந்த அடிப்படையில் தான் என்ன சொல்றாங்க, நீங்க போய் சொல்லுங்க, அவர் பண்பெறலாம், இறையச்சவாதியா ஆகலாம். யாரு? ஃபிரௌன். அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். அப்ப அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இவர் வருவாரு அவர் வரமாட்டாரு, இவருக்கு நாங்க எத்தனை வாட்டி தான் சொல்றது,
அதான அழகா வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அவங்களுடைய பெரிய தந்தை இருந்தாங்கல்ல, பேர் என்னது? ஆமா, அவங்களுக்கு போய் தானே தாவா பண்ணாங்க. ஏத்துக்கிட்டாரா? என்ன சொன்னாரு? இப்ப என்ன விஷயம் அதுல என்ன தெரியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க போய் சொன்னா கூட அதுக்கு வருத்தப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஆயிடுச்சு, நம்ம போய் சொன்னோம், முன்னோர்கள் வழியிலேயே இருக்கிற என் மவுத் அதுலயே இருக்கட்டும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டாங்களா? அப்போ அல்லாஹ் வந்து ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குவான். என்ன பை இருக்கா? அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் நான்னா தான் நடக்கும். யூத சிறுவனுக்கு போய் சொன்னாங்களா? சொன்னாங்களா இல்லையாங்க? முடிச்சிருவோம், அவ்வளவுதான், முடிஞ்சு. யூத சிறுவனுக்கு போய் சொன்னாங்களா? அங்க என்ன நடந்துச்சு? ஏத்துக்கிட்டாரா? அப்ப நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதான் பாயிண்ட். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்றாங்க. அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி என் மூலமாக நரகத்தில் இருந்து இந்த சிறுவனை காத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்ட்டாங்க. விஷயம் புரியுதா உங்களுக்கு? இதுதான் கான்செப்ட். அப்ப அந்த அடிப்படையில நாம் அத்தனை பேர் என்ன செய்யணும்? தாவா பணியில் இறங்க வேண்டும். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு பாருங்க, அந்த சுணக்கங்கள் வந்து விடக்கூடாது. இன்னும் மேலதிகமாக நம்மளை எல்லா விதத்திலையும் கவனிக்கிறாங்க. இப்போ ஓரளவுக்காவது நாகரீகமா என்ன செய்யணும்? நம்ம ஆடைகளை அணிந்து, பெண்களும் கொஞ்சம் கவனமா இருங்கம்மா. ஒரு சகோதரி அடிப்படையில் சொல்றேன். ஏன்னா நம்ம பயான்லாம் பண்றோம், ஹிஜாபு சம்மந்தமா ரொம்ப வலியுறுத்தி நம்ம பேசுறோம். இது சொல்ல வேண்டிய சபை, அதனால சொல்றேன். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புர்கா கம்பெனிக்காரனுக்கு வேற வேலையே இல்லை. ஏன்னா ஒழுங்கா புர்கா தயாரிச்சா என்ன? அதுல கல் வச்ச புர்கா, அது என்ன இந்த புர்கா, நமக்கு அந்த பேரே தெரிய மாட்டேங்குது. அந்த புர்கா, இந்த புர்கா, அம்பர்லா புர்கா, இப்படிலாம் என்ன ஆகுதுன்னா, மனிதன்ற அடிப்படையில் நம்மளும் சில நேரங்கள்ல வாங்கி அணியக்கூடிய ஒரு சூழல் வரும்போது மக்கள் என்ன பார்க்கறாங்க? என்னங்க கல் வச்ச புர்காவும் அம்பர்லா புர்காவும் என்னன்னா, நான் செய்வேன், அவங்க செய்யக்கூடாதுதான் நம்ம தடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா அவங்களுடைய பார்வை என்னன்னா, நான் செய்வேன், நான் மார்க்கம் தெரியல. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஓதிருக்கீங்கல்ல, 4 வருஷம் படிச்சிருக்கீங்கல்ல, 2 மாசம் படிச்சிருக்கீங்கல்ல, 6 மாசம் படிச்சிருக்கீங்கல்ல, நீங்க தாய், நீங்க சொல்ற இடத்துல இருக்கீங்க. அதனால தான் நாங்க எல்லாரும் கீழே உட்காந்துருக்கோம், நீங்க சேர்ல உட்காந்து சொல்றீங்க. மக்கள் பார்வை ஜிமால கூட அதானே நடக்குது. எல்லாரும் கீழே உட்காந்துருப்பாங்க, 200 பேர் 300 பேர். தாய் மட்டும் அப்படி நிற்பார் மிம்பர்ல. அல்லாஹ் கொடுத்த சிறப்பு இல்லையா இது? அப்படிதான் நாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம 200 பேர் 300 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அல்லாஹ் நம்மள என்ன செஞ்சிருக்கிறான்? மார்க்கத்தை, அவனுடைய வசனத்தை, அவனுடைய ஹதீஸை சொல்வதற்கு அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்ப அதை நம்ம புரிஞ்சு என்ன செய்யணும்? எல்லா விதத்திலும் நாம் சரி செய்து கொண்டு, நம்மளுடைய ஒரே இலக்கு இதுதாங்க. தாவா பணிக்காக எதை வேணாலும் நம்ம இழக்கலாம். எந்த ஒண்ணுக்காகவும் தாவா பணியை நம்ம இழந்துடக்கூடாது. சரிதானா? புரிஞ்சிருச்சா? இப்ப நம்ம சார்ந்த பகுதிகளில் பிரச்சாரம் எப்படி இருக்கும்? நம்ம பகுதியில தாவா பணி எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதுக்கு தாங்க கூட்டி இருக்கிறோம். இப்ப இல்லந்தோறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நேரங்களையும் நம்ம தாவா பண்ணணும், அதுல மாற்று கருத்து இல்லை. தொடர்ச்சியா நம்ம பண்ணணும். குறிப்பா இந்த மாசத்தை ஒரு திட்டமிட்டு செய்யணும்னு ஒண்ணு இருக்கதானே செய்யுது. அந்த அடிப்படையில் நம்ம திட்டமிட்டு, இன்னைக்கு தேதி 17ங்க, 17 முடிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம கையில இருக்கிறது 13 நாள் தான் இருக்கு. இந்த 13 நாள்ல நம்ம இருக்கக்கூடிய 33 கிளைகள், அதை சார்ந்தவங்க எல்லாரும் வந்திருக்கீங்களா? தாய்கள் வந்திருக்கீங்களா? இனிமே நம்மளுடைய பகுதியில பிரச்சாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். கொண்டு போலாமா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒண்ணுக்காகத்தான் இந்த ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தி இருக்கு. இது சாதாரண இருக்கும். ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இது எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய பணி. ரொம்ப மக்கள் என்ன செய்யறாங்க? சமுதாயம் வழிகேட்டுல போய் கொண்டு இருக்கிறார்கள். இதை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் என்ன சொல்றான்? உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன். அந்த லிஸ்ட்ல நம்ம சேரும். வல்தக்கும் மின்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைர் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாய்க்கு ஹுமுல் முஃப்லிஹூன் சொல்றான் பாருங்க அல்லாஹ். யாரெல்லாம் நன்மை ஏவுகிறார்களோ, தீமையை தடுக்கிறார்களோ, மக்களை நல்வழியை நோக்கி அழைக்கிறார்களோ, அவர்கள்தான், அப்படி ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த பட்டியலில் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நீங்களும் நானும் இருக்க வேண்டும். மறுமையில வெற்றி பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் வணங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.